அன்பான பாக்யம் டிவி சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவ கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று நாள் 22/4/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. வளர்பிறை பஞ்சமி திதி காலை 6:22 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 3:02 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் குடும்ப பெரியவர்களின் சொல்லுக்கு தகுந்த மரியாதை தருவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான நற்பெயர் அதிகரிக்கும். தொழில் வியாபார தொடர்பு சிறப்பாகும். குடும்ப தேவைகளை பெருமளவில் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் உங்கள் வழிகாட்டுதல் படி நடந்து வாழ்வில் முன்னேற்றம் பெறுவார்கள். பெண்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். இனிய சுற்றுலா சென்று வர புதிய திட்டம் உருவாகும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எந்த செயலையும் நீங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றுவது நல்லது. தன் குறைகளை சுய கௌரவம் பாராது சரி செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நேரம் தவறாமையை கடைபிடிப்பதால் உற்பத்தி விற்பனையின் அளவு உயரும். வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. பிறர் தரும் பொருட்களை பெண்கள் பாதுகாக்கும் எண்ணத்தில் வாங்கி வைக்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து வர கூடுதல் பயிற்சி முறை உதவும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதிலும் உடலிலும் புத்துணர்வு பிறக்கும். புத்திசாலித்தனமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை அதிகரிக்கும். தாராள பணவரவில் சேமிப்பை உயர்த்துவீர்கள். குடும்ப பெண்கள் விதவிதமாக உணவு தயாரித்து பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள். மாணவர்கள் படிப்பில் ஞாபகத்திறன் வளர்ந்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள். நீண்டகால நண்பர் ஒருவர் உங்களை தேடி வீட்டுக்கு வருவதற்கு நேரம் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, சமூகத்தில் நீங்கள் பெற்ற நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். நன்கு அறிமுகம் ஆனவர்களிடம் கூட நீங்கள் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க புதிய நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம். அளவான பணவரவு கிடைக்கும். குடும்ப பெண்கள் தாய் வீட்டு அன்பில் மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் சக மாணவர்களிடம் படிப்பு தவிர பிற விவாதங்கள் பேசக்கூடாது. நண்பருடன் செல்லுகின்ற வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவது பாதுகாப்பு தரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி கரை புரளும். புதிய சொந்தங்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். நண்பரிடம் கடனாக கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரும். குடும்ப பெண்கள் பணிகளை திட்டமிட்டு செய்து நல்ல பெயர் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்கு படித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் பாராட்டு பெறுவர். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களின் வெகு நாள் லட்சிய கனவு இனிதாக நிறைவேற நல்ல வாய்ப்பு வரும்.
எவரிடமும் உரிய அன்பு பாராட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகள் சிறப்பாக நடந்தேறும். தாராள பணவரவில் குடும்ப தேவைகளை தரமுள்ள பொருளாக வாங்கி தருவீர்கள். பெண்கள் உறவினர்களின் உதவியால் மனம் மகிழ்வார்கள். மாணவர்கள் எளிய முறையில் படித்து திட்டமிட்ட இலக்கை எளிதில் பூர்த்தி செய்வார்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் பகைமை எண்ணத்துடன் பேசுபவரிடம் விலகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பின்பற்றுகிற நடைமுறைகளை கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். சேமிப்பு பணம் அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்படும். குடும்ப பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க கூடாது. மாணவர்கள் கேளிக்கை விளையாட்டுகளை தவிர்த்து படிப்பில் கவனம் கொள்வதால் ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் நல்ல பெயர் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கடந்த நாட்களில் கொடுத்த நிலுவை பணம் ஒன்று இனிய முயற்சியால் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொடர்பில்லாத பணி ஒன்றில் ஈடுபட நேரலாம். முக்கிய பணிகளை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவது நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். தொழில் வியாபாரத்தில் லாப விகிதம் குறைப்பதால் உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவி பெறுவதற்கு தாமதம் ஏற்படலாம். மாணவர்கள் படிப்பில் முன்னேற நட்பின் வழியான உதவி கிடைக்கும். பாதுகாப்பு குறைந்த இடங்களில் பிரவேசிக்க வேண்டாம். இன்று உங்கள் மனமும் செயலிலும் உற்சாகத்தின் தன்மை பிரதிபலிக்கும். உறவினருடன் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி நண்பர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். மனம் விரும்பிய உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்க நல்ல யோகம் உண்டாகும். மாணவர்கள் நண்பரின் உதவியால் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் உடன் பிறந்தவர்கள் நல்ல எண்ணத்துடன் உங்களிடம் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதிப்பர். இதனால் உங்கள் மனதில் புதிய உற்சாகமும் சிந்தனைகளும் உருவாகும். தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான புதிய யுத்திகளை அறிந்து கொள்வீர்கள். தாராள அளவில் பணம் கிடைக்கும். கொஞ்சம் சேமிப்பையும் உயர்த்துவீர்கள். மாணவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்வர். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் சிறு குழப்பம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்து வீட்டினரிடம் அதிக விவாதம் எதுவும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பினால் உற்பத்தி விற்பனையின் அளவு சீரான தன்மைக்கு ஏதுவாகும். பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும் கவனத்தில் கொள்வதால் எந்த சிரமமும் இல்லாமல் அன்றைய பொழுது கழிந்துவிடும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் பெறுவதற்கு ஆசிரியரின் வழிகாட்டுதல் பல உத்வேகத்தை கொண்டு வந்து தரும். பாதுகாப்பு குறைந்த இடங்களில் செல்வதை தவிர்ப்பதால் நல்லதை பெறலாம். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பாசமுடன் நடந்து கொள்வது மட்டுமே நன்மை பெற உதவும். திட்டமிட்ட பணிகளில் மாற்றம் செய்ய நேரிடலாம். தொழில் வளர்ச்சி பெற அனுபவசாலிகளின் ஆலோசனை உதவும். பெண்கள் உடல் நலத்திற்கு ஒவ்வாத அழகு சாதன பொருள் பயன்படுத்த வேண்டாம். மாணவர்கள் நண்பருடன் செல்லுகின்ற நீண்ட தூர வாகன பயணத்தில் மித வேகம் பின்பற்றுவது நன்மையை தரும். நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சி நாளை காலை தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
மதுரை சங்கர்ஜி ஜோதிடர்.